இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அருமையான பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% இந்த பிசினஸ்ல சக்சஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு பிசினஸ், ஃபினான்ஸ் அந்த மாரி தகவல் வேணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடைக்கு போறேன். அங்க வந்து பிரைவேட் கம்பெனியோட ஒரு ப்ரௌனி வாங்கி சாப்பிடுறேன். ஸோ அந்த ப்ரௌனி பச்சையா தெரியுது. அது நெறைய சுகர் போட்டுருக்காங்க. கெமிக்கல் அதிகமா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது நான் சாப்பிடும்போது தெரிஞ்சது. ஏதோ மண்ண சாப்பிடுற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கேக்கு, அப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அ என்னடா இது இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி காச வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அது விலை பார்த்தீங்கன்னா ரூ. 20 தான். ஸோ அதே கடைக்கு அடுத்த வாரம் போறேன். அங்க பார்த்தீங்கன்னா, திரும்பியும் ஒரு ப்ரௌனி நான் பார்க்குறேன். ஸோ அந்த ப்ரௌனி வந்து அது பார்த்தீங்கன்னா, இத விட ஒரு ரூ. 10 அதிகம் தான். ரூ. 30 போட்டிருந்துச்சு. நான் எடுத்து சாப்பிடுறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பான்ஜியா நல்லா சூப்பரா டெலிஷியஸா இருந்துச்சு. என்ன யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் ப்ரௌனி. ரொம்ப மெனக்கெடலாம் இல்ல ஓகேவா? ஒரு கடையில போயிட்டு இது மாரி ஒரு டப்பா வாங்கியிருக்காங்க. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல்ல வாங்கினா ஒரு ரூ. 1 இல்ல ரூ. 2 அந்த அடக்கத்துக்கு தான் வரும் ஹோல்சேல்ல நீங்க வாங்கும்போது. ஸோ இந்த டப்பால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா அந்த ப்ரௌனி கேக் நல்லா ஒரு இவ்வளோ பெரிய கேக் இருந்துச்சு. நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். இப்ப நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அந்த கேக்க இந்த டப்பால வச்சு சின்னதா ஒரு லேபிள் பண்ணி அதில பார்த்தீங்கன்னா, ரூ. 35 போட்டிருக்காங்க எம்ஆர்பி. அவங்க சேல் பண்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 30க்கு சேல் பண்றாங்க. ஸோ 10 நாள் தான் வேலிடிட்டி. நான் ஏற்கனவே பிரைவேட் கம்பெனி ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன் தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா 3 மாசம் வேலிடிட்டி. இது பார்த்தீங்கன்னா 10 நாள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு. ஸோ நல்லா டேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. ஸோ இப்ப மக்கள்ட்ட வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது இந்த ஆர்கானிக்கா சாப்பிடணும். அப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். வீட்ல செஞ்சத சாப்பிடணும். நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல சாக்லேட்ஸ் இல்ல கேக்ஸ்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அ இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கடை ரன் பண்ணிட்டுருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா, ரூ. 2 லாலிபாப் வந்து இப்ப பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி விரும்புறது கிடையாது. ரூ. 5 லாலிபாப் கம்பெனி பிராண்டட் லாலிபாப் இருக்கா? ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சாக்லேட் இருக்கா? அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிமாண்டான ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. இந்த கேக் மட்டும் இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா, இன்னுமே வேற ஒரு ஒயிட் கலர் சம்திங் வேற ஒரு கேக்குமே வச்சிருந்தாங்க. இதே பிரைஸ் டேக்ல. ஸோ, அதையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரியான ஒரு பேக்கிங்க ரெடி பண்ணிட்டு, அழகா நீங்க ப்ரௌனி, கேக் சம்மந்தமான நெறைய விஷயங்கள் நீங்க பேக் பண்ணி, அத உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு நீங்க போடலாம். ஒன்ஸ் டேஸ்ட் புடிச்சிச்சு அப்படின்னா, மக்கள் வந்து பிரைஸ யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை டேஸ்ட் நல்லா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கும், குவான்டிட்டியா இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல இருந்துச்சு. ஸோ ஒரு வேள உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க பேக்கிங்ல அப்படின்னா, கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவை என்ன? ஒரு ஓவன் தேவைப்படும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 5000லேருந்து ரூ. 10,000க்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஓவனுடைய விலை. ஸோ அத நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதில வந்து நீங்க செய்ய வேண்டிய நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். குக்கிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் நல்லா காமிச்சு, நீங்க வந்து அத நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டா தான் உங்களால இது பெஸ்ட்டா பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு ப்ரௌனி எப்படி செய்றது, இல்ல மத்த கேக்குலாம் எப்படி ஓவன்ல செய்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஓவன்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களால பக்கத்துல இருக்க கடைகளுக்கு வந்து இந்த மாரி ஒரு அழகான ஒரு குட்டி பாக்ஸ்ல போட்டு, நீங்க வந்து பிராண்டிங் பண்ணி நீங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா சக்சஸ் ஆயிட்டு அப்படின்னா, மேற்கொண்டு பெரிய லெவல்ல கூட இந்த பிசினஸ் நீங்க எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாய்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.